எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா, நம்ம பெட் அனிமல்ஸ் நம்ம வீட்டில் நிறைய வளர்த்துருப்போம். கொஞ்ச நாள் வளர்த்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் நம்ம கிட்ட வளர்ந்துருக்கும். வளரும் போது சில டைம் இறந்துருக்கும். அதுக்கும் ஒரு ஆன்மாங்கிறது கண்டிப்பாக உண்டு. ஸோ அது இறந்த உடனே நம்ம புதைச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நாள் அழுதுட்டு பேசாமல் விட்டுறோம். ஆனால் அந்த டைம் இறந்த உடனே அதுக்குன்னு சில வழிமுறைகள், அதாவது பித்ருக்கடன் எப்படி இருக்கோ அதே மாதிரி அனிமல்ஸ்க்கும் நம்ம வளர்க்குற பிராணிக்கும் நம்மளோட கர்மாலேயோ இல்லை உடம்புலையோ நம்மளுக்கு சம்மந்தப்பட்டு இருக்கு. அப்படி சம்மந்தப்பட்டு இருக்கும்போது தான் நம்ம அந்த அனிமல்ஸை நம்ம வளர்ப்போம். அனிமல்ஸ் ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு பரிகாரமும் ஒரு கோவிலும் இருக்கு. ஸோ அந்த பரிகாரம், அதாவது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனோட ஆத்மாவை அந்த தேவதைகிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்துடணும். அப்போ சேர்க்கும் போது அது நம்மளை பிளெஸ் பண்ணி நம்ம வீட்டில் நடக்க இருக்கிற துயரங்கள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு நம்மளை நல்வழியாக நடத்தி நம்ம வீட்டில் நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கையும் சுபிக்ஷமும் நம்ம என்னெல்லாம் வேண்டி அதுக்கிட்ட கேட்டிருந்தோமோ அது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கும். ஆனால் அந்த ஆன்மாவும் போய் சேர்றதுக்கு சில விஷயங்கள் நம்ம இங்கே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி உங்களோட பெட் அனிமல்ஸ் ஏதாவது இறந்து இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு மனசு யாருக்குமே சொல்லாமல் அழுதுட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்கள் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வேண்டிய பித்ருக்கடன் எப்படியோ அந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்க்கு சில கடன்கள் நம்மளால் முடிஞ்சதை இந்த பூலோகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் செய்யணும். அப்படி அதாவது பக்ஷினால் வர சாபம், நம்ம மிருகங்கள்னால நம்ம வளர்க்கப்பட்ட மிருகங்கள்னால வர சாபம், அந்த சாபம் எதுவுமே நம்மளை அண்டாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு விஷயத்த நடத்திக்கோங்க. நடத்தினா நம்ம வளர்த்த இந்த பெட் அனிமல்ஸ்க்கு நம்ம செஞ்ச உதவியாக இருக்கும். கருட புராணத்தில் எப்படி நம்ம ஆன்மா எப்படி நம்ம போய் மேல் லோகத்தில் எப்படி போய் சேருமோ அதே மாதிரி அனிமல்ஸ்க்கும் ஒரு லோகம் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எங்கள் வீட்லேயே ஒரு அனிமல் இறந்துருக்கு, பேர்ட்ஸ் இறந்துருக்கு. அப்போ அந்த ஆத்மாக்கள் பேசும்போது தான் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சுது. அதுக்கும் சில இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போய் நம்ம கால் நினைச்சிட்டு வந்துட்டோம்னா அந்த ஆத்மா சாந்தி அடையும். அதுக்கு சில பரிகாரங்கள் சின்னதாக தான் இருக்குது. அது நிஜமாவே அந்த அனிமல்ஸை வளர்ந்து அது இறந்து இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்த நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நாங்கள் பண்ணும்போது அதில் அப்படி ஒரு சாந்தம் கிடச்சிது, மன அமைதி கிடச்சிது. இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தனால சொல்கிறோம். இதுக்கு ஒரு கோவிலும் இருக்குது. அந்த கோவிலில் போயிட்டு சில அபிஷேகங்கள் ஆராதனைகள் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி பித்ருக்கு தானம்லாம் கொடுக்குறோமோ, சாப்பாடு அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோமோ அதே மாதிரி அனிமலுக்கும் வேண்டிய சில சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம போய் பீச்சில் போய் அந்த பிண்டத்தை எப்படி நம்ம கரைக்கிறோமோ அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கும் பண்ணலாம். இது பார்க்குறவங்களுக்கு கேலியாகவும் கிண்டலாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஒரு பெட்டை வளர்த்துட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வளர்த்துட்டு அது இறந்துக்கும் போது நம்ம கூடயே இருந்துச்சேன்னு பார்க்கும்போது அது நம்ம வீட்டையே சுற்றி சுற்றி வரும். ஸோ அதுக்கும் ஒரு விடிவு காலம் கிடச்சி அதுவும் அந்த ஆத்ம லோகத்தில் கொண்டு போய் சேரணும் இல்லையா? ஸோ அதுவும் சில இடர்பாடுகளை சந்தித்து தான் போகும். அதுக்கு சில விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டோம்னா நமக்கு நல்லது. நம்ம ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் சாந்தி அடையும். நன்றி, வணக்கம்.